Hey guys, welcome. I'm Vijayalakshmi, Tarot card reader and Reiki master இல்ல practitioner. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஆல். இப்போ நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கெரியர் ரிலேட்டடாக வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட். இப்போ உங்களோட கெரியர் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அப்கமிங் டேஸில் அது என்னமா, அதாவது வாட் அண்ட் ஆல் சேஞ்சஸ், என்னென்ன மாற்றங்கள் அதில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 piles வச்சுருக்கேன். pile 1, pile 2 and pile 3. pile 1 black color, கிளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் pile selection is really very important, ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டுங்க. ஸோ தட் கரெக்டான பைல் உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு நிதானமாக நீங்கள் வந்து பைல் செலெக்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? வை பிகாஸ் இட் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். கலெக்டிவ் ரீடிங்னால எல்லாருக்கான மெசேஜ் ஒரு ரீடிங்கில் இருக்கும், அதாவது ஒரு பைலுக்குள்ளே. ஓகே ஓகே பைல் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே pile 1 சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ கேன் see some sort of ஒரு ஓவர் பர்டன், ஒரு ப்ரெஷர் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. கெரியர் ரிலேட்டட்ல அந்த டிசிஷன் மேக்கிங்லயா இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள் மேலே ஓவர் டிபெண்ட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ஒரு ப்ரெஷரில் நீங்கள் இருக்கிற மாதிரியான எனர்ஜிஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கான ஃபினான்ஷியல் நீட்ஸுமே இங்கே அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபினான்ஷியல் நீடாக இருக்கட்டும், மணி ரிலேட்டட், மேபி உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களை டிபெண்ட் பண்ணி ஒரு சில பேர் இருக்க மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் யூ ஆர் ரியலி வெரி ஹாப்பி. ஒரு சில விஷயத்தில் உங்களோட பார்த்தா இருக்கட்டும், ஓகே நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு, இந்த கெரியர் நான் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன், பட் இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியில் இதில் தான் நான் சஸ்டெயின் பண்ணி ஆகணும், அந்த ஒரு அக்செப்ட் மோடில் நீங்கள் வந்துட்டீங்க. பட் ஐ கேன் see உங்களோட ஹெல்த் வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபுல் ஃப்ளெஷ்டாக உங்களை இறங்கி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வேலை பார்க்கணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அந்த உங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, சப்போர்ட் பண்ணாத மாதிரியான ஒரு சில எனர்ஜிஸ் தெரியுது. பட் ஷுர் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஷுவராக ஒரு நியூ பாத் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. உங்களோட கெரியர் ரிலேட்டட் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ கேன் see some sort of ஒரு நியூ ப்ரொமோஷன், இல்லைன்னா ஒரு நியூ வே, ஒரு கிளாரிட்டி உங்களோட அப்கமிங் டேஸில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இல்லைனா உங்களை சுற்றி இருக்கவங்க ஒர்க் பிளேஸில் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு ஒர்க் ரிலேட்டடில், மணி ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட், இல்லை ஒரு ஹையர் பொசிஷன், ஓகேவா, இல்லை சம் சார்ட் ஆஃப் உங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து போனஸ் ஏர்ன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில எனர்ஜிஸுமே இங்கே தெரியுது. அட் த சேம் டைம் உங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் மேல் பர்சன் இஸ் ரியலி வெரி டாமினேட்டிங். உங்களை சுற்றி இருக்க பர்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரியான எனர்ஜிஸும், அட் த சேம் டைம் அவங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைச்சிடாதா, நான் இந்த இடத்துல நான் இருந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு சில பொறாமப்படுற எனர்ஜிஸுமே இங்கே இருக்குங்க. அதாவது உங்களோட வளர்ச்சியாக இருக்கட்டும், நீங்கள் மேபி இப்போ கரண்ட் இதில் மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ணலாம், நிறையா ஒர்க்கை எப்படியாச்சும் எனக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும், அதாவது இப்போ இருக்க சூழ்நிலை கொஞ்சம் மாறணும், அதனால நான் எந்த வேலை எப்படி அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் பல வாக்கில் யோசிக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கு வெளியில் பார்க்கும் போது
இவனுக்கு எல்லாமே கிடைச்சிருதே, இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருதே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட் இங்க இருக்க மாதிரி இருக்கு. வை பிகாஸ் அதனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு கண் திஷ்டி மாதிரியா இருக்கட்டும், அந்த மாதிரியான எனர்ஜிஸ் இங்க தெரியுது. ஓகேவா? அட் த சேம் டைம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட பேரண்டா இருக்கலாம், உங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒரு மாஸ்குலின் எனர்ஜிஸ், அதாவது ஒரு பாய் மாஸ்குலின் எனர்ஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி இருக்கு. போத் எமோஷனலி அண்ட் பிசிக்கலி, மென்டலி அண்ட் கொஞ்சம் எல்லாமே கிளியரா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கனால ஸோ தட் உங்களுக்கு அந்த கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. மேபி அவங்க அவுட்டர் இதுல வந்து கொஞ்சம் ரகடா பேசுறது, இல்ல கோவமா, இல்ல ஆட்டிடியூடோட பேசுறது அந்த மாதிரி இருக்கலாம். என்ன இவங்க பாசமே இல்லாத மாதிரி நம்ம கிட்ட பேசுறாங்களே அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம். பட் ஆனா அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் எல்லா விஷயமே பண்ணிருப்பாங்க. மேபி அவங்க ரொம்ப எமோஷனல் லெஸ்ஸா அவங்க கிட்ட போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஒரு லவ், அந்த ஒரு இது உங்க மேல இருக்க அஃபெக்ஷன் அதிகமாவே இருக்கும். பட் தே டோன்ட் ஷோ அவுட் சைட். உங்ககிட்ட வெளியில அவங்க காட்டாத மாதிரி இருக்கு. உங்களோட கெரியருக்கு அவங்க ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ். அதுமாதிரி அவங்க உங்களுக்கு பேக் போனா இருந்து இப்போ கெரியர் ரிலேட்டட் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதாவது ஃபேமிலி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பவுண்டரிஸ் போடுறாங்க, இல்லை ஃபிக்ஸ் பண்றாங்க, இதை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாலுமே இந்த மேல் பர்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி இருக்கு. அதாவது நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், அடுத்து உங்களுக்கு என்ன எதுனாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இதை காட்டுற மாதிரி இருக்கு. அண்ட் கெரியர் பொறுத்த வரைக்கும் எஸ், கண்டிப்பா உங்களுக்கு ஃபார் ஷுர் வித்தின் அ மந்த்குள்ள ஒரு சேஞ்ச் உங்க கெரியர்ல இருக்கிற மாதிரியான எனர்ஜிஸ் இருக்கு. நியூ சேஞ்ச் மீன்ஸ் அது உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம், இல்ல அவுட் சைடாவும் இருக்கலாம். இன்சைட்னா ஒரு புரிதல், அதாவது நான் என்ன வேலை பார்க்கறேன், நான் எதுக்காக இந்த வேலையை பார்க்கறேன், நான் அடுத்த ஒரு 10 வருஷத்துல நான் எந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, நான் எந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்க உங்களுக்குள்ள நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கு. யோசிச்சு அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ள வரல, ஒரு நியூ பர்சனா நீங்க சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் அவுட் சைடு வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பொசிஷன், அதாவது இப்போ நார்மலா ஒர்க் போறீங்க, ஆனா எப்பவும் போல நார்மலா எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு இருக்கிற இடத்துல ஒரு மாற்றம் அங்க உண்டாகும். உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் அந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு நல்ல விதத்துல உங்களுக்கு ஒரு குட் அட்டென்ஷன். அட் த சேம் டைம் உங்க கெரியர் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த லைஃப் பாத் நான் கரெக்டா போறேனா, என்னோட கெரியர் நான் கரெக்டா இருக்கா, நான் கரெக்டான வழியில போறேன்னா, எஸ் யூ ஆர் கோயிங் இன் த ரைட் வே. அட் த சேம் டைம் உங்க கூட இருக்க ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா அவங்க மேபி உங்களுக்கு வயசுல சின்னவங்களா கூட இருக்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழி கரெக்டா சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல அவங்க வந்து குட் சைன் மாதிரி அவங்க காட்டுவாங்க. அதாவது இந்த வழியில போகலான்னு சொல்லி அவங்க உங்களோட வயசுல சின்னவங்களா கூட இருக்கலாம். பட் ஆனா அவங்களோட கருத்தா இருக்கட்டும், அவங்க சொல்ல வர அட்வைஸ், இல்ல ஒரு சின்ன மெசேஜ் விளையாட்டா கூட அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டா, அதாவது ஒரு கைட் மாதிரி அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி நீங்க இத்தனை நாள் அது வந்து புரியாம இருக்கலாம். இப்போ நீங்க கொஞ்சம் இன்னும் நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ தட் கெரியர் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கான ஒரு ரிவார்ட் உங்களுக்கு அங்க கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் யூ நோ நீட் டு வரி, இது வரைக்கும் நான் போட்டேனே எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேணாம். நியூவா ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இல்லைன்னா சம் சார்ட் ஆஃப் நியூ ட்ரை பண்றீங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கலாம், அரசாங்கம் மெயினா கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. ஜாபுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்க ஹையா இருக்கு. கவர்மெண்ட் ரிலேட்டட், கவர்மெண்ட் அதுதான், இல்லைன்னா ஒரு கார்பரேட் சம்திங் ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு நீங்க போறீங்க, மெயினா கவர்மெண்ட் தான் இங்க காட்டுறாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு சில ஃபெயிலியர்ஸ் மேபி நீங்க கெரியர் பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட் மூணு வாட்டி நீங்க வந்து அவுட் ஆயிருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஃபேவரா இல்லாம இருந்துக்கலாம். ஸோ தட் பழச நினைச்சு வரி பண்ணாம, அதாவது உங்களுக்கு கைகூடி வராத விஷயத்தையே நீங்க யோசிச்சுட்டு இருக்காம, யூ ஹாவ் டு மூவ் அண்ட் see the possibilities. உங்களை சுத்தி இருக்க பாசிபிலிட்டிஸ், அடுத்து என்ன பண்ணலாம் வாழ்க்கையில,
ஸோ தட் நீங்கள் அதை யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் போனதே நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜே இருக்குது. உங்களுக்கான ஒரு ரைட்டான வழியாக இருக்கட்டும், உங்களுக்கான லைஃப் பாத் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தட் நீங்கள் போகிற டைரக்ஷனை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். நான் கரெக்டாக போகிறேன்னா, பட் நீங்கள் இப்போ கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க, ஆனால் என்ன பழசை நினச்சி கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாப்பியோட உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு அடுத்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா, அண்ட் தென் அந்த மைண்ட் செட், அண்ட் தென் வில் பவர். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக வச்சு யூ ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட். லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கணும். அண்ட் தென் பைல் 1 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் ஒரு 2 monthsக்கு பார்த்தீங்கன்னா லக் இஸ் இன் யோர் ஹேண்ட். லக், ஓகேவா? உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே ஒரு லக் இருக்கும். இது கெரியர்னு இல்லை, ரிலேஷன்ஷிப், இட் மேபி எனிதிங். ஒரு லக் உங்கள் லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. சும்மா போயிட்டு இருந்தா கூட உங்களுக்கு ஏதாவது திடீர்னு யாராவது வந்து ஏதாவது ஸ்பான்சர் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், சம் சார்ட் ஆஃப் இப்படின்னு இல்லை, ஒரு லக். நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே அதில் உங்களுக்கு ஃபேவராக முடிகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குங்க. ஓகேவா? எஸ், that's it for pile 1. ஓகே, pile 1 சூஸ் பண்ணி பார்த்து முடிச்சிங்கன்னா ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சனல் ரீடிங், பர்சனலைஸ்ட், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம், கெரியர் வைஸாக இருக்கட்டும், கெரியரில் என்ன பாத் சூஸ் பண்ணி போகிறது தெரியல, இல்லை எனக்கு ஒரு ஹைக்கு ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், ஒர்க் பிளேஸ், இல்லை எதுலையுமே என்ன பாத் சூஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருந்தீங்கன்னா யூ கேன் கம் ஃபார் பர்சனல் ரீடிங். உங்களுக்கான ரைட் பாத் எது அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்ம வந்து டேரட் மூலியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எது ரிலேட்டடில் இருந்தாலுமே we will be having ரெமெடிஸும் சொல்லுவோம், உங்களுக்கான கைடன்ஸும் சொல்லுவோம். ஓகேவா? யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். அதே மாதிரி இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கனால யூ கேன் யூஸ் தட் 200 rupees ஃபார் 20 minutes ரீடிங் செஷன். அன்லிமிட்டட், நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம் அந்த டைமுக்குள்ளே. ஓகேவா? இந்த இது பார்த்தீங்கன்னா May 28 வரைக்கும் இருக்கும். May 28 of 2025. ஹே guys, வெல்கம். பைல் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நியூவாக பார்க்குறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைல் 2 கெரியர் ரீடிங். ஓகே, பைல் 2 ஐ கேன் சி ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சனும் நீங்கள். எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபாஸ்டான ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. உங்கள் கெரியராக இருக்கட்டும், அந்த உங்களோட பேஷனை நோக்கி நீங்கள் அவ்வளோ ஒரு இது அந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. ஐ கேன் சி யுவர் ஃபேமிலி ஆல்சோ. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி உங்களை வந்து ஒரு சில இடத்துல கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான எனர்ஜிஸ் தெரியுது. மேபி ஃபினான்ஷியல்னாலேயா இருக்கட்டும், உங்களோட கெரியர், உங்களோட பேஷனை ஒரு சில இடத்துல உங்களால் அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்க மாதிரி இருக்குது. மேபி ஃபேமிலி சப்போர்ட் வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? கெரியர் பொறுத்த வரைக்குமே யூ ஆர் ரியலி, அதாவது ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக நான் இதை அச்சீவ் பண்ணி ஆகணும், இந்த மூமெண்ட், இந்த பிளேஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஓவர் பிளான்ட், எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி நீங்கள் போகிறீங்க. பட் சம்திங் அந்த ஒரு பேரியர் மாதிரி உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், மெயினாக மணி வந்து ஒரு தடையாக வந்து அங்கே நிற்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் தெரியுது.
ஃபினான்ஷியல் இல்லை ப்ராப்பர்ட்டி வைஸாக இருக்கட்டும், சம் சார்ட் ஆஃப் அந்த ஒரு பேரியர் உங்களை வரனால அந்த ஒரு நெக்ஸ்ட் மூவ் உங்களை பண்ண முடியாத மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே நீங்கள் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தட் அப்கமிங் டேஸ் யூ நோ நீட் டு வரி, உங்களுக்கான ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு குவிக்கான ஒரு எப்படி சொல்கிறது, உங்கள் பிளேஸில் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைனா ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, எந்த ஒரு இதில் இருந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் உங்களை ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கிற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா எஸ் எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜிஸுமே இருக்குது. ஸோ தட் யூ கேன் ப்ரூவ் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் யார், உங்களுக்குள்ளே என்னென்ன திறமை இருக்குது, ஒரு டீமை நம்பி உங்களை நம்பி கொடுத்தா நீங்கள் எப்படி அதை முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டாகிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ கெரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடலாம், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்ட்னர்ஷிப் போடலாமா, அது செட் ஆகுமா, மணி சேஃபாக இருக்குமா, அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு சில கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா எஸ் யூ கேன் கோ ஃபார் இட். பார்ட்னர்ஷிப் போடலாம். பிஸ்னஸ் ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான ஒரு நரிஷிங் எனர்ஜிஸ் இங்கே இருக்க மாதிரி இருக்குது. சம் சார்ட் ஆஃப் இப்போ ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறீங்க, ஜாப் இந்த ஜாப் வேணாம் அந்த ஜாப் போய் ரொம்ப நாள் இருந்துட்டு இப்போ இருக்க சூழ்நிலை, இப்போ இருக்க எனர்ஜி வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி உங்களோட பழைய ஜாப் இல்லைனா ஒரு பேஷனை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு வேலைக்கு போயிருக்கலாம். அந்த வேலை ஒரு நாட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருப்பீங்க. ஸோ தட் அகெயின் நீங்கள் அந்த ஒரு பேஷன் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிட்டன் வரக்கூடிய ஒரு சில எனர்ஜிஸ் இங்கே இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நீங்கள் அகெயின் வர மாதிரியான ஒரு சில ரிட்டன் வர மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இங்கே தெரியுது. அட் த சேம் டைம் உங்கள் ஃபேமிலியில் உங்களோட மதர் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நீ பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். மதர் ஒரு ஃபெமினைன், அவங்க ஒரு டிவைன் ஃபெமினைனுங்க. அவ்வளோ ஒரு லவ், அவ்வளோ ஒரு கேர் உங்கள் மேலே இருக்கு அவங்களுக்கு. ஸோ தட் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்துட்டு யூ கேன் கன்வர்ஸ், அதை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். ஸோ தட் அப்கமிங் டேஸில் அவங்க ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. கெரியர் ரிலேட்டடாக இருக்கட்டும், கெரியரோட பார்த்து அடுத்து என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா இருக்கட்டும், அதுக்கு அந்த ஃபெமினைன் எனர்ஜி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால இதை நான் பேச போகிறேன், அடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஒரு குழப்பம், ஒரு டிப்ரெஷன், நம்ம வாழ்க்கை என்ன இப்படியே போகுது அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப யோசிக்கவே தேவையில்லைங்க. ரொம்ப ஒரு கிளியரான ஒரு எனர்ஜிஸ் இருக்கு அப்கமிங் டேஸ் பொறுத்த வரைக்கும். எஸ், பார்ட்னர்ஷிப், டீம் ஒர்க், நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே பக்காவாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ தட் அது ரிலேட்டடில் யூ நோ நீட் டு வரி. கோ வித் த ஃப்ளோவோட நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி எல்லாமே போனீங்கன்னாவே அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக அலைண்டாக யூனிவர்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரியான எனர்ஜிஸ் இருக்குது. எனக்கு இதுதான் வேணும், இந்த ஜாப் நான் ட்ரை பண்ணுறேன், இல்லை இந்த காலேஜ் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், அதை நோக்கி நான் போகிறேன்ப்பா, எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் மட்டும் பண்ணி அதுக்கான ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அட் த சேம் டைம் கெரியர் ரிலேட்டடில் நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் உங்கள் வீடாக இருக்கட்டும், ஹோம் டவுனை தள்ளி கொஞ்சம் தூரம் போகிறதா இருக்கட்டும், சம் சார்ட் ஆஃப் ட்ராவல் இருக்கும். அட் த சேம் டைம் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். நைட்டு தூங்கும் போதுலாம் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போவீங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் இட். அதாவது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர மாதிரி தான் டக்குன்னு உங்கள் மூடை நீங்கள் மாற்றிடணும். பை லிசனிங் சாங், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது. கீப் பாசிட்டிவ் பர்சன் அரவுண்ட். உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், கூட இருக்க பர்சன் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க, டோன்ட் டாக் டு தெம். அவங்களோட கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறதே பெட்டர். உங்களோட எனர்ஜி ஸ்பாயில் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வை? பிகாஸ் இந்த மூட் ஸ்விங்ஸ் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. மூட் ஸ்விங் யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட். நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக வரலாம். ஓகேவா? அதனால அதை ரொம்ப நீங்கள் இது பண்ணிக்க வேணாம். அந்த நைட் டைமில் மட்டும் கொஞ்சம் அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். பட் அதுதான் நீங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவ், அதாவது அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய ஒரு எனர்ஜியாக நீங்கள் இருக்கீங்க.
அச்சீவ் பண்ணணும், அடுத்து நான் இது பண்ணணும் அப்படியே மைண்ட்லேயே கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் அச்சீவ் அப்கமிங் டேஸில் அதை வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. வண்டர்ஃபுல் எனர்ஜி. ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், பைல் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ப்ரீ பிளான் பண்ணி ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. கெரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆசமாக இருக்குது, யூ வில் பி அச்சீவிங். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, ஃபினான்ஷியல் வைஸ் மனி வைஸ் அது இதுன்னு உங்களுக்கு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இல்லை அந்த நிறைய தடங்களுக்குனா யூ டோன்ட் நீட் டு வரி. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரமே இதுவாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நான் சொன்னேன்ல, அந்த ஃபெமினின் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் மதராக இருக்கலாம், சிஸ்டர், யாராக வேணா இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். அந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேவா? எஸ், தட்ஸ் இட் ஃபார் பைல் 2. ஓகே, பைல் 2 ரீடிங் பார்த்தவங்க ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படி சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பர்சனல் ரீடிங். அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வச்சு உங்களுக்காக பர்சனலைஸ்டாக டேரட் எடுப்போம். கெரியர் ரிலேட்டடில் என்ன பாத்தில் போகிறது, இல்லை இதுதான் என்னோட கெரியரா, லைஃப் லாங் நான் இந்த ஃபீல்டில் தான் நான் இருக்க போகிறேன்னா, இல்லை எப்போ தான் ஜாபில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அப்படி இப்படி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கம் ஃபார் பர்சனல் ரீடிங். இல்லைனா நம்ம டெய்லி நைட் 9 o'clock லைவ் போவோம், யூ கேன் ஜாயின் தேர். ஓகே, உங்களோட கொஸ்டினை நீங்கள் எங்கே வேணால் கேட்கலாங்க. இப்போது ஆஃபர் போயிட்டுருக்கு மே 28 வரைக்கும். 200 rupees ஃபார் 20 minutes வாய்ஸ் கால். ஓகே, வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங்க்கு வரலாம். தேங்க்யூ. ஹே காய்ஸ், வெல்கம். பைல் 3 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நியூவாக பார்க்குறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Reading for pile 2. பைல் 3 என்னப்பா, நிறைய அடி வாங்கியிருக்கீங்க போலயே. கெரியர் ரிலேட்டடாக இருக்கட்டும், நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ண ஆட்கள் சுற்றி, இல்லை மணி ரிலேட்டடில் ப்ராப்ளம், கடன் பிரச்சனை, இல்லைன்னா நீங்கள் என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே ஒரு ஃபெயிலியராக இருக்குது, என்னை சுற்றி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படி சொல்லி இருக்கீங்களா? பைல் 3 ஐ கேன் சி சம் சார்ட் ஆஃப், ஏன்னா எல்லாமே ஒரு சப்போர்ட்டே இல்லை, எனக்கு ஏன் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் கெரியர் வைஸாக இருக்கட்டும், இதை நம்பி நம்ம உள்ளே வந்துட்டோமே, இந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக இருக்க மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் கெரியர் ரிலேட்டடில் ஒரு டாமினேட்டிங்கான ஒரு ஃபெமினைன் எனர்ஜிஸ் தெரியுது. உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணி இப்படி தான் பண்ணணும், நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தட் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியல. உங்களோட ஆசைகளுக்கு அங்கே வந்து இடம் இல்லாத மாதிரி, அதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் நீங்கள் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்க மாதிரி இருக்குது. பட் நீங்கள் பண்ணுற ஒரே தப்பு என்ன தெரியுமா? கம்யூனிகேஷன் கிளியராகவே பண்ணுறதில்ல. உங்களுக்கு என்ன தேவை உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கெரியர் வைஸாக இருக்கட்டும், ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இங்கே ரொம்ப 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 லேக் ஆகுது. ஓகேவா? ஒரு சில இடத்துல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்கள் கூட இருக்கவங்களாகட்டும், உன் நல்லதுக்காக நான் சொல்கிறேன், உன்னோட இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ரொம்ப டவுன் பண்ணுறாங்க. உங்களோட எனர்ஜிஸை ரொம்ப டவுன் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒர்க் பிளேஸில் இருக்கீங்க, ஜாப், ஸ்கூல், ஸ்டடீஸ், காலேஜ் எதுவாக வேணால் நீங்கள் இருக்கட்டும், ஐ கேன் சி ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இங்கே இருக்குது. யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தட்.
ஓகேவா? கொஞ்சம் நீங்க அதுல இருந்து வெளியில வரணும். ரொம்ப ட்ரெயின் ஆகி போய் நீங்க நிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ரொம்ப செல்ஃப் சாக்ரிஃபைஸ், மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதா இருக்கட்டும். நீங்க எப்போ உங்களை பார்த்துக்க போறீங்க, உங்களோட கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ண போறீங்கன்னே தெரியல. அட் த சேம் டைம் உங்களை சுத்தி இருக்கிற பர்சன் எல்லாருமே கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு எனர்ஜிஸ்ல தான் இருக்காங்க. ஓகேவா? இவனை எப்படி கீழே தள்ளி விட்டு நம்ம மேல போவோம் அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ்ல இருக்காங்க. அந்த கண் திருஷ்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எனர்ஜிஸ் உங்களை சுத்தி இருக்கு. ஓகேவா? ஸோ தட் நீங்க அப்கமிங் டேஸ்ல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும். ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது யாரையுமே. ரொம்ப பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி இவங்க நம்மள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க, இவங்க நம்பி போவோம். இப்போ இருக்க சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது கொஞ்சம் கிளியர் ஆயிடும் காலம் போக்குல அப்படின்னு சொல்லி நீங்க யாரையும் நம்பி யார் பின்னாடியும் போகக்கூடாது. உங்களோட கெரியர், உங்களோட இது பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் என்ன ஃபீல்டு நீங்க எதுல இருந்தாலும் செல்ஃபா நீங்க என்ன முடிவு எடுத்து நீங்க செல்ஃப் ஆக்ஷன் தான் இங்க உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அதாவது நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், நீங்க எவ்வளோ இது போடுறீங்களோ. கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் போயிட்டு இருக்கீங்கன்னா ப்ராப்பரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, ஏன்னா நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது. நீங்க ஒரு டெலிவர் பண்ண போய் அது வேற விதமா மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ தட் ப்ராப்பர் கம்யூனிகேஷன். கெரியர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சில விஷயங்கள் ஆசைப்படுறீங்க, அதை அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சில ஹெல்த் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ தட் கொஞ்சம் மெடிக்கல் கேருமே ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதே மாதிரி இவ்வளோ நாள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணி மற்றவங்க உங்களை ரொம்ப அந்த மாதிரி எப்படி சொல்றது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்ல ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யூ வில் பி கம்மிங் அவுட் ஆஃப் தட். அப்கமிங் டேஸ்ல ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல இருக்க மாதிரி இருக்கு. ஃபினான்ஷியல் இருக்கட்டும், கெரியர் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களோட பாத் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் டக்குன்னு உண்டாகிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. கெரியர் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அப்படியே லூப்பா நடந்துகிட்டே அப்படியே ரிப்பீட்டடா இருக்கலாம். அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி இருக்கு. ஓகேவா? நம்ம எதுக்காக இந்த ஃபீல்ட்ல இருக்கோம், இல்ல எதுக்கு நம்ம இந்த கெரியரை நம்ம சூஸ் பண்ணோம், இது நம்மளுக்கானதா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சு ஒரு சில மாற்றங்கள் நீங்க கொண்டு வர மாதிரி இருக்கு. அதே மாதிரி கெரியர் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப ஒரு லோவா இருக்கலாம். பட் இப்போ கொஞ்சம் அப்கமிங் டேஸ், அப்கமிங் 4 monthsல கொஞ்சம் பேலன்ஸா ஈக்குவலா போகும். ஓகேவா? அட் த சேம் டைம் நிறைய ஒர்க் மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கணும், இல்ல ஆசைகள் நிறைய படுறீங்க. பட் அதுக்கான ஒரு ஆக்ஷன் அங்க கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ தட் இல்ல மற்றவங்க உங்களோட கெரியர் நீங்க சூஸ் பண்ணும் போதா இருக்கட்டும் நிறைய சொல்லி உங்களை ஏமாத்தி, அதாவது உங்களை எப்படி அவங்க வசத்துக்கு கொண்டு வருது, அவங்களோட இதுக்கு ஓகே பண்றது சொல்லி அவங்க நிறைய புரிஞ்சுக்கிட்டு உங்களை மயக்கிற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க. யூ ஷுட் நாட் அவங்க வழியில விழுகக்கூடாது. ஓகேவா? தெளிவா உங்களோட ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கணும். கெரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல ஒரு ஸ்ட்ரென்த் தேவைன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஐ திங்க் ஸோ. ரொம்ப என்ன ஹெல்த் வைஸா இருக்கட்டும், செல்ஃப் சாக்ரிஃபைஸ், மற்றவங்களுக்காக நீங்க வாழ்ந்து உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழாத மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ தட் கெரியர் பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு பி ஸ்ட்ராங். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகணும். ஓகேவா? ஸ்ட்ரென்த் கொண்டு வாங்க. லைன் லைக் ஒரு பிரேவா இருக்கணும். பயந்து ரொம்ப பயந்து சுகமா இருப்பீங்களோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் கோபம் அது எல்லாமே கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க இப்படியே ரொம்ப எல்லாத்துக்குமே ஓகே சொல்லி போறதுனால நிறைய உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியான ஒரு எனர்ஜிஸ்ல தான் இருக்கீங்க. நான் என்ன வழியில இருக்கேன், நான் என்ன பண்றேன் ஒண்ணுமே புரியாத ஒரு எனர்ஜிஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. பைல் 3 பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வரணும். ஏன்னா இங்க 3 கார்டுமே வந்திருக்கு. 3னாவே ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு எனர்ஜிஸ், மூட் ஸ்விங்ஸ் நிறைய. ஸோ தட் இது எல்லாமே பைல் 3 சூஸ் பண்ணவங்க கொஞ்சம் கிளியரா இருங்க. கெரியர் பொறுத்த வரைக்கும் நிறைய மூட் ஸ்விங்ஸ், நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கு.
ஸோ தட் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிராப் பண்ணுறதுக்கு டெம்பிள் போங்க, ஹை வைப்ரேஷன் உள்ள இடத்துக்கு போயிட்டு வாங்க. இது செஞ்சு பைல் 3 சூஸ் பண்ணவங்க உங்களால் பீச் போக முடியும்னா பீச், இல்லைன்னா பீச்சில் போய் கால் வைங்க, கால் உப்பு தண்ணியில் கால் வைக்கணும். இல்லை பீச் போக முடியாதுன்னா தயவு செஞ்சு குளிக்கிற தண்ணியில் சால்ட், கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நீங்கள் குளிங்க. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தட் உங்கள் ஆறாவை கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனாக இருக்கட்டும், உங்களை சுற்றி கொஞ்சம் பாசிட்டிவ் திங்ஸ் உங்களுக்கு அங்கே நடக்க ஆரம்பிக்கும். அப்கமிங் டேஸில் பைல் 3 சூஸ் பண்ணுங்க. யூ ஹாவ் டு பி ரியலி கிளியர், குடுக்கல் வாங்கல கரெக்டாக இருக்கணும். கெரியர் பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்க்குறது மட்டுமே உண்மைன்னு சொல்லி இல்லை ரொம்ப அந்த மாதிரி பிளைண்டாக இல்லாமல் கிளியராக இருக்கணும். கம்யூனிகேட் கிளியர்லி, கீப் யுவர் மைண்ட் கிளியர், ஸ்ட்ராங்காக இருங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் ரொம்ப செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. சாக்ரிஃபைஸ் உங்களை ரொம்ப மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? உங்களுக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஓகேவா? எஸ், தட்ஸ் இட் ஃபார் பைல் 3. பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படி சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இஃப் யூ நீட் பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பர்சனல் ரீடிங்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுவேன். பர்சனலைஸ்டாக உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம் எல்லாமே நம்ம கிளியராக அதுலேருந்து எடுப்போம். ஓகேவா? இப்போது ஆஃபர் போயிட்டுருக்குங்க. 200 rupees ஃபார் 20 minutes வாட்ஸ்அப் கால் இருக்கும். ஓகேவா? வேணுன்றவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.